நீங்களும் சீதா இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு உதாரண கணவன் மனைவி வந்து பிரிஞ்சது கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதே ஒரு உதாரணமாக எடுத்துங்க. பிரிவு மட்டும்தான் நிரந்தரம். இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது வந்து விக்ரம் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி சார் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ட்ரால்ஸ் மாரி வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பேசுனா கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எங்கே போனாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. த்ரிஷாலாம் ஒரு சுற்றி வந்தாங்க. ஒரு திரும்பிட்டு அவங்க ஒரு சுற்றி வந்தாங்க. சரி, அவங்க ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு தெரியாது எனக்கு. அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் வந்து பேசினார். நான் உங்களோட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும், மெசேஜ் கூட இருக்குது. ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறதை பற்றி. நான் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறேன்ல, டெஃபினட்டாக நான் ஸ்டண்ட் அடிக்கிறேன். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனோடனே வந்து 600 கோடி வசூல் பண்ணிடுச்சு, 100 கோடி வசூல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அந்த போஸ்டர் வந்து போடுறாங்க. இது உண்மையிலே அவ்வளோ ரிலீஸ் ஆகி அவ்வளோ வசூலிக்குமா, இல்லை வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அப்போ நம்ம ஜனங்க கிட்ட அப்படியே ஏதாவது ஒரு பேரை சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி விட்டுடலாம். இப்போ கூட பாருங்கள், ஒரு பொய் சொல்லி ஒருத்தர் மேலே என் மேலே கேஸ் போட்டு சௌகரியமான ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது வேற மாதிரி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோசடித்தனம். என் படத்தை வாங்கி வச்சுட்டு அவர் வேற ஏதோ படங்கள் ஒரு 12 இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. அதனால அந்த படத்துக்கு தான் நான் வேலையை கொடுத்தேன் தவிர எங்கள் வீட்டில் ஏதாவது வந்து குப்பை பெருக்கிறது அதெல்லாம் நான் கொடுக்கல அவருக்கு. ஹாலிவுட் வரைக்கும் கிடைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் இங்கே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? ஐயோ, நீ இனிமேல் டைரக்ட் பண்ணுறதுக்கே லாய்க்கலையா? நேற்று வந்து அஜித்தை பற்றி நான் பேசினது அவங்களுக்கு அப்படியே ட்விட்டரில் வந்து என் தலைவன் அப்படி கொண்டாடிட்டாங்க. விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம்னு சொல்லிட்டு நான் அவரை பற்றி சொன்னது. அப்புறம் விஜய் பற்றி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பார்த்திபன் அவர்கள் அப்படின்னாலே நமக்கு சடனாக ஞாபகம் வர்றது ஒரு புதுமையும் வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இவருடைய படங்களில் வர எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த டைட்டில் டீசராக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், கடைசியில் வர நேம் கார்டு கூட பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கிரியேட்டிவாக ஒரு புதுவிதமாக வந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. இந்த படைப்பாளியோடைய அடுத்த படைப்பான டீன்ஸ் படத்தை பற்றி பல விஷயங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த பேட்டியின் மூலமாக. இந்த பேட்டியை இந்த நேரத்தில் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். டீன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. மக்களுக்கு வந்து இந்தியன் 2 மேலே இருக்கும். அப்படி மக்களுக்கு இருக்கிற இந்தியன் 2 மேலே இருக்கிற வரவேற்பை மீறி இந்தியன் டீன்ஸ் மேலே நமக்கான ஒரு சின்ன எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்கான நிறைய முயற்சிகளில் ஒன்று வந்து இந்த பேட்டி. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதோ இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சினிமாவில். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வீடு கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருந்தீங்க. இது காம்ப்ரமைஸாக இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து விற்றுட்டு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் எதனா இருக்குது அந்த இடத்துல? உலகத்தை வந்து நான் ரொம்ப அலாதியாக பார்க்குறேன், ரொம்ப பெருசாக பார்க்குறேன். வீடு எனக்கு தான் இல்லையே தவிர தெருவில் நிறைய வீடு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வீட்டில் அதுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் இருக்குது, அதை சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட திறமை இருக்குது. சரி, இருந்தாலும் 35 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கார், ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒரு எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். இல்லை, என்னுடைய கனவாக கூட இருந்தது. என் கனவு வந்து என்னென்னா, முதல்ல எம்எம்டிஏ காலனி அரும்பாக்கத்தில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த ஒரு வீடு. முதல்ல 700 ரூபாய் கட்டணும், மாதம் 70 ரூபாய் கட்டணும். இது எந்த வருஷத்தில் சார்? இது வந்து 84, 83 அந்த டைமில், 82 அந்த டைமில். அப்போ வந்து 700 ரூபாய் இல்லை, விமலா மாமின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 700 ரூபாயில் அதை கொண்டு போய் கட்டிட்டு உள்ளே பூந்துட்டோம். மாதம் 70 ரூபாய் கட்டணும். மாதம் 70 ரூபாய் கட்டுறதுக்கு பணம் இருக்காது. அது ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படி நின்று போயிடும். நாங்கள் ஒரு மழை காலத்தில் தான் வெயில் காலத்தில் உள்ளே போனோம். ஒரு 50க்கு 10ன்ட்டு 10 அடுத்து இருக்கிற ஒரு வீடு. முதல்ல நுழைஞ்சவொடனே ஒரு 10க்கு 10, அதுக்கப்புறம் ஒரு 10க்கு 10, அப்படி ஒரு 50 அடிக்கு ஒரு வீடு. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கலோகம் மாதிரி, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஜல்லடை மாதிரி மேலே வந்து தண்ணி கொட்டுது. என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் போச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்களே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. எல்லோரும் போய் எங்கள் அப்பா வந்து எதிர்க்க இருக்கிற அந்த அயன் பண்ணுற கடைக்கு கீழே உட்காந்துருக்கணும். நான் வந்து ஒரு தென்னம்பட்டில் 92C ஒரு இடம் இருக்குது, அங்கே இருப்பேன். எங்கள் அம்மா வந்து அந்த விமலா மாமி வீட்டில் இருப்பாங்க. என் தம்பி வந்து வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவாப்பில். மழை ஓயிற வரைக்கும் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்தா வீடே வெறும் சாக்கடையாக கிடக்கும். இதுதான் எங்களுடைய சொந்த வீடு. இதுக்கப்புறம் ஒரு 50-100 செங்கல் வாங்கிட்டு வந்து நானே சிமெண்ட் வாங்கிட்டு வந்து மேலே வச்சு பூசி, இது வந்து எங்களுடைய சொந்த வீடு. இப்படி இருந்தேன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் வாடகை கொடுத்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் இது வந்து என்னுடைய சொந்த வீடு இல்லைன்னு தெரியுதே தவிர மீதி நேரம் பூரா நான் ராஜா மாதிரி தான் இருக்கேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்தது சினிமா தானே. நான் எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கேன்.
இவ்வளோ எனக்கு சினிமா கொடுத்து அந்த சினிமாவில் டெஃபினட்டாக வெற்றி முக்கியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் சோர்ந்து போயிடும். நான் சோர்ந்து போகிறதில்ல, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சோர்ந்துருவாங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் இவர் ஒரு படம் எடுக்கிறாரு, கடைசியில் வந்தது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த படத்தோட வெற்றி வந்து இன்னும் நிறைய. இப்போ நான் இந்த இன்டர்வியூக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் வந்து பேசினார். நான் அவங்களோட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும், மெசேஜ் கூட இருக்குது. ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறதை பற்றி, நான் என்னை வச்சு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறதை பற்றி இப்போ ஃபோனை வந்து நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். இல்லை எனக்கு இன்டர்வியூ இருக்குங்க, நாளைக்கு மறுநாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றத அதுதானே சார் வரும். அதுதான் நான் சொல்கிறது. இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் 12th ரிலீஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். நீங்கள் 13th வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நம்ம செய்கிறது எல்லாமே இந்த யூனிவர்ஸில் போய் பதிவாகுது. முதல்ல அது ரொம்ப முக்கியம். இப்போ போய் பதிவாகி இப்போ நம்ம என்ன சம்பாதிக்கிறோன்றதை விட என்னுடைய ஒத்த செருப்பும் குடைக்கல் மழையும் ஹவுஸ்ஃபுல்லும் இது எல்லாமே இந்த சினிமாவை நான் என்ன லெவலில் கொண்டு போகிறேங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் பதிவாகுது. உடனே சம்பாதிக்கிறதுன்றது ஒரு தொழில், அது வந்து சிம்பிள். ஆனால் இந்த என்னுடைய கோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் எங்கே போக போகிறேன்ற ஒரு லெவல் எனக்கு மைண்டில் இருக்குது. அதை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கேங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் லைஃப். ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் லைஃப். ஃபஸ்ட்டு முன்னை விட ரொம்ப நிறைய ஒரு மாற்றம் தெரியுற மாதிரி இருக்குது சார் உங்ககிட்ட. எனக்கு லைஃப்பை பற்றின ஒரு நிதர்சனம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சோகம் வந்து தேவையில்லைன்னு தோணுது. நிஜமாகவே இந்த மொமெண்ட்டில் நான் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா தேவையில்லை, கொள்ளையடிக்க வேண்டியதில்லை, பொய் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ கூட பாருங்கள், ஒரு பொய் சொல்லி ஒருத்தர் மேலே என் மேலே கேஸ் போட்டு இப்போ ஹைகோர்ட்டில் 11:30 மணிக்கு அது ஹியரிங்க்கு வருது. இப்போ கூட என் பொண்ணு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எத்தனை மணிக்கு. இது ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன். நம்ம ஒருத்தட்ட ஒரு வேலையை படித்தோம், அந்த வேலையை முறையாக அவர் அந்த டைமில் பிப்ரவரியில் கொடுத்துருந்தாருன்னா நான் ஏப்ரலில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அதை ரிலீஸ் பண்ணாதனால எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அதில் இப்போ நான் இந்த படத்தோடு சேர்ந்து போட்டி போடுற அளவுக்கு இது ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இல்லாட்டி அந்த பேசப்பட்ட பணம் வந்து அப்போவே அவருக்கு முடிஞ்சிருக்கும், என் வேலையும் நல்லபடியாக நடந்திருக்கும். இதுக்கு பின்னாடி இருந்தது என்னென்னா அவருடைய சௌகரியமான ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது வேறு மாதிரி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோசடித்தனம். என் படத்தை வாங்கி வச்சுட்டு அவர் வேறு ஏதோ படங்களை ஒர்க் பண்ணி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒர்க் லோடு வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் மன உளைச்சலாகி எங்களால் வந்து அதை சரியாக பண்ண முடியல அப்படின்ற ஒரு ரீசனை வந்து ஒரு வீடியோவில் சொல்லிட்டு. நீங்கள் எந்த திருடனை வேணால் கேட்டு பாருங்கள், திருடன் வந்து நான் உண்மையிலே நியாயமாக கொலை பண்ணிட்டேங்கன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு வீட்டில் குழந்தைங்களாம் என்னை ரொம்ப ஹாரஸ் பண்ணாங்க, அதுக்காக நான் கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணது தப்பு தானே, அவ்வளோதானே. நான் சொல்கிறது என்னுடைய. அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் விஎஃப்எக்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு முழு படமே 2 மணி நேரம் 7 நிமிஷம் 8 செகண்ட் தான் என்னது, மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. இந்த படத்துக்குள்ளே தானே இருக்கிற வேலையை கொடுக்க முடியும். நான் சொல்கிறது மொத்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் வேலையை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த படத்துக்குள்ளே இல்லாமல் வேறு படத்துக்குள்ளே இருக்க வேலையை நான் எப்படி கொடுக்க முடியும். அப்புறம் நீங்கள் இந்த மேங்கோ போஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம இந்த படத்தோட ப்ராசஸிங் நடக்குது. அங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் கொடுத்த ஒவ்வொரு லேயரும் தப்புன்ட்டு திருப்பி அந்த லேயர் போச்சு. ஒரு லேயர்லையுமே எல்லா தப்பும் நடந்ததுனால எல்லா லேயரும் மறுபடியும் அவருக்கு போச்சே தவிர அதுக்கு ஒவ்வொரு வேலை எப்படி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியலன்னா அப்படி ஒரு வேலை அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த பிப்ரவரி டைம்லேயே அவர் சொல்லியிருக்கணும், சார் நீங்கள் ஒவ்வொரு வேலை கொடுத்ததுனால என்னால் இதை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து செஞ்சது தப்பு தான்லாம் என்கிட்ட பேசிட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சார் நீங்கள் நிறைய கொடுத்தீங்க வேலை, அதனால் என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறத விட்டுட்டு அப்போ வந்து நான் கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, அப்புறம் 10 கோடி ரூபாய் லாஸாக இருந்தால் கூட நான் கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி மேலும் என்னை முட்டாளாக்கிட்டார். அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறமும் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் அவரும் ரைஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னது, இப்போ வந்து அவர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு இதெல்லாம் கேட்கறதெல்லாம் உண்மை. இதை எப்படி நம்ம கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை. ரஞ்சித்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, இதனால் பெரிய நஷ்டம் சாருக்கு வந்திருக்கும்னு தெரியும், அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது. நான் அவர் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டேன். எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் மாதிரி இருந்தவர், அவருடைய குடும்பத்தோட ஒய்ஃபோட குழந்தைங்களோடலாம் பழகி இருந்துட்டு இந்த பிரச்சனை வந்து எனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ நானே ஒரு பெரிய லாபத்தில் இந்த படம் பண்ணுறது கிடையாது. அதில் இந்த 3 மாதம் தள்ளி போனதில் எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் ரூபாய் என்னுடைய ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் மட்டுமே. இவ்வளோ விஷயத்தை சமாளிச்சுக்கிட்டு நான் அப்போவே இவரை வெளிப்படுத்தினேன்னா இவருடைய பிஸ்னஸ் கெட்டு போயிடும் நான் நினச்சிட்டேன். இப்போ கடைசியில் என்ன பண்ணாருன்னா அவரே கெடுத்துக்கிறாரு. இது வந்து பேசி ஆமாம், அவர் பேசி அவரே கெடுத்துக்கிறாரு. அது வந்து இந்த கேஸ் வந்து ஒன்றுமே இல்லாத கேஸ், எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் மன உளைச்சலை மட்டும்தான் அது கொடுக்குறதே தவிர நான் இப்போ பின்ன சந்தோஷமாக எப்படி இருப்பேன். எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான டேமேஜிங் தானே. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதுக்கு நான் அவர் மேலே கேஸ் போட போகிறேன், இந்த பிரச்சனை. ஆமாம், டெஃபினட்டாக போட போகிறேன். அதுக்கெல்லாம் அவரே வழிவகுக்கிறாரு.
இப்போ நீங்கள் சொன்னீங்களா வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு தப்பு செஞ்சோம், அந்த நேரத்தில் அந்த படத்தை நம்ம கரெக்டாக டெலிவரி பண்ண முடியல சார், நான் உங்களுக்கு கூட நிற்கிறேன் சார், இது எப்படியாவது சேர்ந்து இருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு படம் நல்லபடியாக வரட்டும் சார், அப்புறம் நீங்கள் எனக்கு ஏதாவது நான் செஞ்ச வேலைக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார் கேட்டிருந்தா பரவாயில்ல. என்னுடைய கோபத்துக்கு நடுவில் அதை கூட சொல்லி அனுப்பிச்சேன். இவ்வளோ மெச்சூர்டாக யோசிக்கிறேன் நான், எனக்கும் அவருக்கும் பயங்கர கோபம் இருக்குது. அவர் என்னை பார்க்கணுன்றாரு, நான் பார்க்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புகிறேன். நான் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன், பயந்துக்கிட்டு அவரை நான் பார்க்குறத தவிர்க்கிறேன். அது அவருக்கு நல்லா தெரியுது. அப்போவும் நான் சொல்கிறேன், இந்த கோபத்துக்கு நடுவில் கூட முதல்ல அவரை போக சொல்லுங்கள், படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஹிட் ஆகட்டும், நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அவர் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் முதல்ல கேஸ் கொடுத்தது நம்ம சைடில் இருந்தது. நான் 25 நான் தானே பாதிக்கப்பட்டேன். கேஸ் கொடுத்து அப்பயே எஃப்ஐஆர் போட்டு அப்பயே ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம் அவரை. நான் வந்து அது பண்ண விரும்பலை. அப்போ என்ன பண்ணோன்னா, அங்கே கோயம்புத்தூரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அங்கே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். ஆமாங்க, நான் பண்ணது தப்பு தான், இந்த நேரத்தில் அதை டெலிவரி பண்ணியிருக்கணும். அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் நல்ல விஷயம், அந்த கொஞ்சம் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த உண்மையை சொன்னால் நம்ம மாட்டிக்குவோன்னு அவர் பயந்துக்கிறாரு. அதனால் அங்கேருந்து திரும்பி எனக்கு நிறைய வேலையை கொடுத்தாங்க, நிறைய வேலை சார், நீங்கள் நிறைய வேலை கொடுத்ததுனால நான் செய்ய முடியல சார்னு சொல்லிட்டு நேர்மையாக சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு நிறைய வேலையை கொடுத்தாரு ஏன் வேலையை கெடுக்கணும். அதனால் அந்த படத்துக்கு தான் நான் வேலையை கொடுத்தேன் தவிர எங்கள் வீட்டில் ஏதாவது வந்து குப்பை பெருக்கிறது அதெல்லாம் நான் கொடுக்கல அவருக்கு. நான் யாரை ஏமாற்றக்கூடாதுன்னா ஆடியன்ஸ் தானே ஏமாற்றக்கூடாது. பல நேரத்தில் பல படங்கள் வெளியாகிறது எப்படின்னா, எடுத்த படத்தை எப்படியாவது விட்டுறலான்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்து விட்டுருவோம் நம்ம, ஏன்னா எடுத்துட்டோம்ல, அதில் இத்தனை கோடி இருக்குல்ல, அப்போ நம்ம ஜனங்கக்கிட்ட அப்படியே ஏதாவது ஒரு பேரை சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி விட்டுடலாம், அப்புறம் அடுத்த பார்ட் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதும் உண்டு. சார், நீங்கள் இந்த பொய் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனோடனே வந்து 600 கோடி வசூல் பண்ணிடுச்சு, 100 கோடி வசூல் பண்ணிடுச்சு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அந்த போஸ்டர் வந்து போடுறாங்க. இது உண்மையிலே அவ்வளோ ரிலீஸ் ஆகி அவ்வளோ வசூலிக்குமா, இல்லை வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அதான் நான் வந்து அதை ரொம்ப பெருசாக மதிக்கிறது கிடையாது, ரசிக்கிறதும் கிடையாது. அதை நினைப்போம், சரி எல்லாருக்கும். இப்போ நான் எப்படி வந்து இந்த படத்தோட போட்டி போடுறேன், நான் எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு, நான் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறேன்ல, டெஃபினட்டாக நான் ஸ்டண்ட் அடிக்கிறேன். இந்த கேப்பில் நான் பூந்து என் படத்தை பிரபலப்படுத்துறதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது அவங்களும் அதை ஒன்று பண்ணுறாங்க, என்ன தப்பு? இது அப்போ ஸ்ட்ராட்டஜி தானே சார் இந்த 100 கோடி? டெஃபினட்டாங்க, அதான் உண்மை. சார், இப்போ இன்னொன்று ஸ்டார்டிங் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, இதுமாதிரி ஹாலிவுட்லேருந்து நமக்கு ப்ராஜெக்ட் வருது, ஹாலிவுட் வரைக்கும் கிடைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் இங்கே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எனக்கு இங்கேருந்து கிடைச்சது தாங்க அது. இல்லை சார், இப்போ ஸ்டார்டிங் என்னை வச்சு எந்த ஒரு டேரக்டர்ஸும் வந்து எடுக்க தயாராக இல்லை, நானும் வந்து எதுவும் ஹீரோ வந்து அப்ரோச் பண்ண அவங்களும் வர தயாராக இல்லை, இன்னும் எந்த நடிகரும் வந்து இது பண்ண மாட்டேங்கன்னு சொன்னீங்களா? இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. ஆனால் நான் இங்கேருந்து இங்கே விளையாண்டு இந்த கேமை வச்சுட்டு தான் நாங்கள் ஒலிம்பிக்கில் போய் ஆட போகிறது. ஆனால் அதுக்கு இங்கே லோக்கல் கிரவுண்டு தானே காரணம். நான் சொல்கிறது எல்லாமே நிதர்சனமான உண்மை. இப்போ நான் ஒரு 4 பெரிய ஹீரோவோட ஒரு படம் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நான் ஒரு பெரிய டைரக்டர்ஸோட 1000ல் ஒருவனோ அந்த மாதிரி 1-2 படங்களை தவிர என் கரியர்லேயே நான் பண்ணது கிடையாது. இது எல்லாமே உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போ என்னுடைய கோல் வந்து இங்கேருந்து யாரோ நம்மளை பார்த்து தேர்ந்தெடுத்து வேறு லெவலுக்கு ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறதும் உண்மைதான். இல்லை சார், அந்த ஏக்கம் இருக்கும்ல சார் நமக்கு, ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலே வந்து பெரிய ஆள் கூட வந்து அந்த படம் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு அந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் முதல்ல என்ன பெரிய ஆளாக வச்சுக்குவேன். முதல்ல என்ன பெரிய ஆளாக நான் நினச்சாதான் நான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். நான் இல்லை, யாராக இருந்தாலுமே. நான் ரொம்ப சின்ன ஆளுங்க, நான் ஒரு பெரிய ஆளை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன்னா அவனால் பெருசாக எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. 35 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. டேரக்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட படங்க அப்புறம் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன ஆனாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணி வரீங்க. இந்த சஸ்டெயின் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? ஆக்சுவலி நீங்கள் எதை நம்புறீங்கன்னு ஒன்று இருக்குங்க. நான் கூட வந்து என் வாழ்க்கையில் எனக்கு பயம் வந்துடுச்சப்பா, இனிமேல் நமக்கு படம்லாம் பண்ண முடியாது, வயசாகிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வாங்கி போட்டு நம்ம போய் செட்டில் ஆகிட்டு 2 மாடு கன்று அப்படிலாம் வச்சுக்கிட்டு மாதம் பிறந்தா சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணிட்டு போகலாம். ஒருத்தரோட கோல் ஒன்று இருக்குது. அப்படி அவங்களா ஒதுங்கி போய் சம்டைம்ஸ் அவங்க இல்லைனா கூட அவங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம், ஐயோ நீ இனிமேல் டைரக்ட் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லையா, பேசாமல் போய் இங்கே செட்டில் ஆகிடலாம் சொல்லி. அது படம் என்னைக்குன்னா உங்களுக்கு வந்திருக்கா சார் இந்த மாதிரி? எனக்கு வராது, ஏன்னா என்னை சேர்ந்து எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது ஒரு குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து எப்பா நமக்கு வந்து பசங்க இருக்காங்க, அது இருக்காங்க, அது நியாயமான விஷயம். இன்னமும் நீ இந்த ரேஸ்க்குள்ளே போய் தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் காலி ஆகிடும், நடுத்தருவுக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணு, எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடணும். அந்த மாதிரி நிறைய டேரக்டர் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய கோல் அவ்வளோதான். எங்கேயோ ஒரு இடத்துல மாதம் பிறந்தா நம்ம போய் கெஞ்சாமல். ஒரு காலத்தில் ஒரு பெரிய டைரக்டராக இருந்திருப்பார், இப்போ போய் டீ கடையில் போய் கடன் வைக்க முடியாது. அட்லீஸ்ட் கௌரவமாக தான் அவர் வாழணும். எத்தனையோ பெரிய இயக்குநர்கள் எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் நான் ரொம்ப மதித்த இயக்குநர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பணம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய குடும்ப செலவுக்கு, மாத செலவுக்கு.
அப்படி இல்லாமல் சில டைரக்டர்ஸ் புத்திசாலித்தனமாக பணம் சம்பாதிக்கும் போதே வீடு வாசல் போய் செட்டில் ஆகிட்டு அட்லீஸ்ட் நிம்மதியாவது அந்த லைஃபோட செகண்ட் ஹாஃபை வந்து அப்புறம் நான் வந்து எனக்கு கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு நான் வேறு ஏதோ பண்ணாமல் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சரி, எனக்கு அதுதான் சார் ஒரு உச்சக்கட்ட புகழில் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் அடையணும்னு நினச்சதை எல்லாமே அடைஞ்சிட்டீங்க. அப்பயும் ஏன் அந்த சிம்பிளான வாழ்க்கை? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன் நான் தானே. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனால் இதெல்லாம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு ஒன்று இருக்கும். அந்த பேராசைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்கா? இதுதான் நான் பேராசைன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வச்சிருக்க பேராசை, இதுக்கு பேர் தான் ஆசை இல்லை, பேராசை. இது என்னை வந்து வேற ஒருத்தரால் ஜெயிக்கவே முடியாது. ஒரு ராஜா அப்படி தானே இருப்பான், ஒரு ராஜாவை எவனாலும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாவாக இருக்கேன் நான். அதுக்கு காரணம் என்ன வேணும்னா, என்னால் இது இல்லை, நான் சொந்த வீடு இல்லைன்னா நான் சோர்ந்து போயிடுவேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு இல்லாமல் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையா? நீங்கள் பெரிய ஞானிகளெல்லாம் கேட்டு பாருங்கள், சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து க்ரியேட் பண்ண முடியாது, முதல்ல அது மனசில் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் நான் அடைய முடியல, அதெல்லாம் நான் அடைய முடியலன்னு எந்த விதமான இயக்கம். ஆனால் இப்போ இருக்க லைஃப்பில் வந்து 90% பணம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தானே சார் இப்போது எல்லாருக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் வந்து பணம் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் வந்து என்னுடைய பர்சனலுக்கு நான் தேவைக்கெல்லாம் வச்சுக்கல, பட் நான் நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்ற சொல்கிறது எப்படி? இல்லை அப்படி இல்லைங்க. இன்றைக்கி கேஸ் நடக்குது, என் பக்கத்தில் ரொம்ப நியாயம் இருக்குது. ஆனால் இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு அட்வொகேட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அவருக்கு ஃபீஸ் தான் கொடுக்கணும். என்கிட்ட இருக்க நியாயத்தை கொடுத்தா அவர் வாதாட முடியாது, அதுக்கு ஃபீஸ் தான் வேணும். புரியுதா? இந்த ப்ராக்டிக்கல் விஷயம் வந்து எனக்கு தெரியும். என்ன நம்மகிட்ட நியாயம் இருந்தாலும் நேர்மை இருந்தாலும் எது இருந்தாலும் கோர்ட்டில் போய் ஒரு வக்கீல் போய் நின்று இதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஃபீஸ் தானே கொடுக்கணும். அதான் சார், அந்த இடத்துல வந்து நமக்கு பணம் தானே சார் அது வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடியும். கரெக்ட், அதான் கரெக்டு. இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு பணத்துக்கு கஷ்டமான ஒரு ஆள் கிடையாது. கம்பீரமாக ஒரு படத்தை எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், இந்த ரிலீஸுக்கு பின்னாடி யார்கிட்ட இருந்து 10 பைசா இதுக்குள்ளே கிடையாது. அப்போ நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக தானே இருக்கேன். இந்த பணத்தை வச்சு நான் ஒரு கேம் ஆடுறேன். அந்த கேம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூதாடும்போது அவங்க ஜெயிப்பாங்க அப்படி இவ்வளோ காயின்ஸ் இருக்கும், அந்த காயினை அப்படியே வச்சுட்டு ஆடுவான். அதுதான் இப்போ நான் ஆடுற கேம். ஆனால் என்கிட்ட அந்த கார்டில் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு தெரியுது இதில் 3மே வந்து ஏஸாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்படி தான் வச்சு தான் நான் விளையாடுறேன். சார், இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு நிமிஷம். இது எல்லாமே ஏதோ கேமராவுக்காக சொல்கிற பொய்கள் கிடையாது. பொய்யை வந்து இவ்வளோ கிடுகிடுன்னு சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறவன் டக்குன்னு மாட்டிக்குவான், எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே குறுக்கு கேள்வி அவன் மாட்டிக்குவான். அதனால் என்னுடைய விஷயம் வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்டண்ட்டு, இது வந்து ஒரு படம் ரிலீஸுக்காக இதெல்லாம் பேசுகிறாரு, ஃபேமிலி விஷயத்தை பேசுகிறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்போ நான் அந்த நிமிஷத்தில் தயங்காமல் பேசுகிற விஷயம். சம்டைம்ஸ் இது யாரையாவது ஹர்ட் பண்ணிவிடுது. நான் பேசுகிற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகம் வந்து அதில் யாரோ சம்மந்தப்பட்டாங்க. இதை தான் சார் நான் சொன்னேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாற்றன்றது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு நிதானமாக அந்த பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அப்படியும் சில பேருக்கு அது ஒரு பெரிய ஹர்ட் ஆகிடுது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து அஜித்தை பற்றி நான் பேசினது அவங்களுக்கு அப்படியே ட்விட்டரில் வந்து என் தலைவன் அப்படி கொண்டாடிட்டாங்க. விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம்னு சொல்லிட்டு நான் அவரை பற்றி சொன்னது. அப்புறம் விஜய் பற்றி 200 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னது, அவரை பற்றி சொல்கிறது. இந்த சத்தியமாக நான் இவங்க எல்லாத்தையும் ரசிக்கிறேன். கமல் சார் இவ்வளோ ரசிக்கிறேன், ரஜினி சாரோட ஏதோ இன்ஸ்டாவில் இன்றைக்கி பார்த்துட்டு நான் அதை எடுத்து போட்டேன். நான் ஒரு சராசரி ரசிகனுக்கான என்னெல்லாம் சந்தோஷமோ அதை நான் இழந்துடவே கூடாது. அதை நான் இழந்துட்டு நான் ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ட்டா சத்தியமாக வந்து என்னால் ஜனங்களோடு இருக்கவே முடியாது. மனசளவில் நம்ம வந்து இளமையாகவே இருக்கோம், மனசளவில் இவங்களோட அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இறங்கி தெருவில் நடக்கணும். நான் சாதாரணமாக இப்போ கூட காரில் போகும்போது இறங்கி ஒரு டீ கடையில் போய் நின்று டீ சாப்பிட்டுட்டு அந்த டீ கடையில் இருக்கவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன சாப்பிட்டீங்களான்னு பேசிட்டு வர ஒரு சராசரி பழக்கம் வச்சுருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் தான் என்னுடைய இந்த சிம்பிளிசிட்டி நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஓஷோ சொல்லியிருக்காரு, நீ கப்பை எம்டி ஆக்கினா தான் நீ கற்றுக்க முடியும். கப்பில் ஆல்ரெடி ஃபில்டாக இருந்துன்னு வச்சுங்களேன், அதில் ஊற்றுறது கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அடிக்கடி கப்பை எம்டி ஆகிட்டு கற்றுக்குவேன். சார், இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் புதிய பாதைக்கு முன்னாடி நார்மலாக வந்து இப்போ எங்கள் டேரக்டர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதோ பஸ்ஸுலையோ ஓடியோ நடந்தோ எப்படியோ நம்ம போயிடுவோம். அதேமாதிரி 3 வேளை சாப்பிடாம கூட இருந்திருப்போம். பட் ஆனால் இப்போது புதிய பாதைன்னு ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்து சரியாக மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கும் போக முடியாது, புது வாழ்க்கைக்கும் ஓடணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த தருணம் வந்து எப்படி சார் இருக்கும்? அது எனக்கு அடிக்கடி நான் சந்திக்கிற தருணம் தான். இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் வந்து பாக்யராஜ் சார்ட்டு வெளில வந்தோம்னா நான் டைரக்டரும் ஆகலை, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்க முடியல. அந்த 2க்கு நடுவில் பெரிய ஓட்டை எங்கள் வீடு மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் வெளியில் போய் யார்ட்டையும் சான்ஸ் கேட்க முடியாது, யார்ட்டையும் போய் ரேஷனுக்கு காசு கேட்க முடியாது. அதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம்
இதை நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். 3 நாள் நான் வெறும் டீ மட்டுமே சாப்பிட்ருக்கேன், 3 நாள் ஒன்றுமே சாப்பிடாம இருந்திருக்கேன். இதெல்லாம் தான் இந்த வலி இதெல்லாம் சேர்ந்து எதுக்காக பண்ணோம்னா இந்த சினிமாவுக்காக தானே. ஸோ அதனால் அப்புறம் இதெல்லாம் தற்காலிகமான விஷயம். நீங்கள் என்னை பற்றி என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் என்னை பற்றி என்னவான மதிப்பீடு எல்லாமே நான் மதிக்கிறதே கிடையாது. நான் உங்களை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன்னா நான் வாழ முடியாது. நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் டெஃபினட்டாக என் படத்தை எடுத்து போட்டு காமிச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறது அது எனக்கு ரொம்ப தேவையான விஷயம். என்னை பற்றின ஒரு சுய மதிப்பீடு எனக்கு தான் இருக்கணுமே தவிர, இப்போ சிவபிரசாத் விஷயத்தில் என் மனசுக்கு தெரியும். இல்லாட்டி எனக்கு இருக்கிற இவ்வளோ பெருந்தன்மையில் ஒரு வேலை செஞ்ச ஆளுக்கு நம்ம பணம் கொடுக்காம எதுக்கு செய்யணும் அதை? ஸோ அதனால் என்னை பற்றின ஒரு சுய மதிப்பீடு எனக்கு ரொம்ப சரியாகவே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம நீங்களும் சீதா அவங்களும் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய அந்த பிரிவு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லும்போதுனா, நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் ஆகும்போது நாங்கள் வந்து உதாரணமாக யாரை சொல்லுவோம்னா பார்த்திபன் அவங்களே சீதா அவங்களே தான் சொல்லுவோம். அவங்ககிட்ட நாங்கள் பேட்டிலாம் வந்து எடுப்போம் நிறைய வாட்டி. இப்படி என்னதான் டிவோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து செலிபிரிட்டிஸ் காணாலும் இவங்க பார்த்தீங்களா இன்னும் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது உண்மையிலேயே அப்போ அந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட நிறைய பேட்டிகள்லாம் எடுத்திருக்காங்களா அந்த பிரிவுக்கு? இதுக்கப்புறம் இன்னும் அவங்க இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு உதாரண கணவன் மனைவி வந்து பிரிஞ்சது கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதே ஒரு உதாரணமாக எடுத்துங்க. பிரிவுக்கு அப்புறமேல கூட ஒருத்தருடைய மரியாதையை ஒருத்தர் குறைக்காமல், ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்பு அப்படியே மாறாமல், இப்போ நான் எது பேசினாலுமே அதை எங்கேயாவது அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். அது அந்த ஒரு பெண் மேலே எனக்கு ஏற்படுறது வந்து ஒரு பொண்ணை பார்த்தா அழகாக இருக்கான்னு தோணும். அந்த மனைவின்னும் போது அது மதிப்பாக இருக்கணும். அவங்களே தாயாகிடும்போது அந்த தாய்மை வந்து இன்னும் போற்றப்படணும். எனக்கும் அவங்களுக்குமான இருந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் ஏற்படுறது தான். இப்போ நானுங்கிறதா நீங்கள் கேமரா வச்சு கேட்குறீங்க. அதனால் நான் வந்து அந்த கேமராவுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நான் உண்மையிலே என்ன மதிக்கிறேனோ அதுதான் பேசுகிறேன். அதனால் இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். பிரிவு மட்டும்தான் நிரந்தரம், இணைந்திருக்கிறது நிரந்தரமே கிடையாது. உறவுன்னு ஒன்று இருந்தால் பிரிவுன்னு ஒன்று இருக்குன்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதெல்லாம் எப்போவோ எழுதியிருப்பார், நமக்காக கிடையாது. அதனால் பிரிவுக்கு அப்புறம் கூட அந்த உறவு மேலே இருக்கிற மரியாதையை ஒருத்தன் எப்படி நிலைநிறுத்துறாங்கிறத இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாங்கிறது இப்போதைக்கு நான் சொல்கிறேன். திருப்பி உங்ககிட்ட த்ரூ அவுட்டாக ஒரு காமெடி மூவி எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? நீங்களே வடிவேல் சார் காம்போ ரெடியாக இருக்குங்க, ரெடியாக இருக்குது. அதான் சொல்கிறேன், என்னுடைய வேகத்துக்கு 4 ப்ரொடியூசர் என் கையில் இருந்தாங்கன்னா ஒரு படம் காமெடின்னு ஆரம்பிப்பேன். இப்போ பொலிட்டிக்கல் ஒரு பக்கம் நீங்கள் ஃபுல் த்ரூ அவுட்டாக பொலிட்டிக்கல் காமெடி தானே நிறைய எதிர்பார்த்து. இல்லை இது வந்து காமெடி படம் முழுக்க முழுக்க. இப்போ கூட இந்த மைத்ரி ஃபிலிம்ஸ்னு தெலுங்கில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், அவங்ககிட்ட நான் அந்த கதையை சொன்னேன், இந்த காமெடி கதையை சொன்னேன். ஒரு 7-8 இந்த ரிவால்விங் சேர்ஸ். நான் கதை சொல்ல இவர் அவர் மேலே போய் இடித்து, இவர் அவர் மேலே விழுந்து சிரிக்கிறதுன்னு அது இடித்து சிரிக்கிறது. சிரிச்சு அப்பா இப்படி ஒரு படமே நாங்கள் கதை கேட்கும் போதே இப்படி இருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பயங்கரமாக பில்ட். இல்லை எனக்கு அது எப்பவுமே இருக்கும். இப்போ நான் வந்து போனது என் டாக்டரோடையும் என் மாப்பிள்ளையோடையும் கீர்த்தனாவோடையும் அக்ஷயோடையும் சேர்ந்து போகிறேன். அவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு. நான் போய் கதை சொல்ல இப்படி ஒரு பயங்கர சிரிப்பினோன்னு அப்படியே என் டாக்டர் அப்படி பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க, கண்டென்ட் என்னவா இருந்தாலும் அதை நமக்கு சொல்ல தெரியணும் போல இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல அவங்க இப்படி ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்பா என்ன இப்போ எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ற ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். பரவாயில்லையே, சரி அப்போ தான் எனக்கே தெரியுது. ஸோ இவங்களுக்கு நம்மளை பற்றின மதிப்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு உள்ளே போகிற வரைக்கும். அப்பா எப்படி கதை சொல்லுவார் அப்படின்னு கதை சொன்னதுக்கப்புறம் அவங்க பயங்கர ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த 2 கதை சொன்னேன், 2 கதையுமே நல்லா இருக்குங்க. 2 கதைக்கு நம்ம ஸ்டார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண அங்கே தான் ப்ராப்ளம். ஸ்டார்ஸ்ன்னு வரும்போது மட்டும் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்க மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்கனவே மரியாதையில் இருக்கிற ஒரு அட்லி மாதிரி, அந்த மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட சேர்ந்தா அந்த பிஸ்னஸோட லெவல் வேறையாக இருக்கும். இப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்? அப்படின்னா பிஸ்னஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டென்ட் தானே சார் அந்த இடத்துல மெயினாக நிற்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பிஸ்னஸ்ன்னு போனதுக்கப்புறமேல யாரும் சேர்ந்தா அது என்னவாகும்? அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. நண்பன் படத்துக்கும் அதே தான் நடந்தது. நானும் மிஸ்டர் விஜயும் சேரலான்னு நெருங்கும்போது சங்கரும் விஜய் சேர்ந்தா டெஃபினட்டாக நானே ப்ரொடியூசராக இருந்தால் கூட அதுதான் ஒரு செல்லிங் பாயிண்ட், செல்லிங் த நேம்ஸ். அது நம்ம கரெக்ட். ஆமாம், அது நான் உண்மையிலே அதுதான் கரெக்டுன்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், கரெக்ட் சார், அது அப்படி தான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இது வந்து முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த சினிமாவை பயன்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மேஜராக ஜெயிக்குது அல்லது அப்படி தான் இருக்காங்க. எனக்கு வந்து பணம் வேணும், பசி போகணும், இதெல்லாம் இருக்கணும். அட் த சேம் டைம் நான் காதலிக்கிற இந்த சினிமாவோட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் இப்போ நான் செய்கிறது. டீன்ஸோட வெற்றியிலேருந்து நான் நினைக்கிற எல்லாமே நிஜமாகும். அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டார்ஸை வச்சு நம்ம படம் எடுக்கலாம். அது எல்லாமே ஒரு வெற்றி கொடுக்கும். சார் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது வந்து விக்ரம் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி சார் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ட்ரால்ஸ் மாரி வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும்? நான் முதல்ல சொன்னேன்ல, என்னை பற்றி மற்றவங்க என்ன மதிக்கிறாங்கன்றதை பற்றி நான் மதிக்கிறது கிடையாது.
சரி, இருந்தாலும் வந்து நீங்க கூட நடிச்சு சக நடிகரா வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும்போது இப்படி பண்றது உங்களுக்கு எதனா? அதாங்க, அது அந்த நிமிஷத்தில் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும், நமக்கு டெஃபினட்டாக தோணும். மேபி அது ஒரு இன்செக்யூர்டாக இருக்குமோ, எனக்கு இல்லை, அவங்களுக்கு. சரி, நீங்க பேசுறதுல அவங்களுக்கு என்ன சரி? அதான் சொல்கிறேன், நான் வந்து பேசுனா கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எங்கே போனாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் என்ன ஒன்றா அது ஒரு இன்டைரக்டாக ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் வந்து இந்த ரியாக்ஷன் ஏன் வந்தது இவங்ககிட்ட வந்து எனக்கு சத்தியமாக எனக்கே தெரியாது. அதனால அந்த விஷயம் ரொம்ப பெருசாக ட்ரால் ஆகி தானு சார் வந்து என்னை தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பிரச்சனை வந்து நான் ரொம்ப சாதாரணமாக சொன்னேன். நானும் வருவேன்றது அந்த படத்தோட பேர், நானே வருவேன்றது அந்த பேர். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான், இது உண்மையிலே நடந்தது அப்படி தான். பல நேரத்தில் நான் பொய்யா இருக்க மாட்டேன். நேற்று மணி சார் அசிஸ்டண்ட் கேட்கும்போது நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ நானே வரேங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த படத்தோட எனக்கு எப்போவுமே இப்போ நம்ம பேசும்போது இந்தியன் 2 கனெக்ட் பண்ணி பேசுவோம், வேறு ஏதோ ஒரு படத்தை கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி. அப்போது நான் சொன்னேன், அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி ட்ரால் ஆகி உடனே அவர் வருத்தப்படுற அளவுக்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால் சபையில் நான் ஜாக்கிரதையாக பேசுகிறத விட நான் பேசும்போது மற்றவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் இந்த விஷயம் இருக்குன்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு விக்ரம்லாம் எனக்கு ரொம்ப நல்ல அவருடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் சினிமாலாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஜெயம் ரவி அப்படி லட்டு மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டர். த்ரிஷாலாம் ஒரு சுற்றி வந்தாங்க, திரும்பிட்டு அவங்க ஒரு சுற்றி வந்தாங்க. சரி, அவங்க ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு தெரியாது எனக்கு. சரி, ஓகே. ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பேட்டியின் மூலமாக என்னுடைய வரப்போகிற படத்துக்கு கிடைக்க போகிற வரவேற்புக்காக இதை வந்து நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். உங்களுடைய கேள்விகள் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். திங்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.